வணக்கம் சகோதரி. வணக்கம் ஐயா. எப்படி சொல்றீங்க? நாங்க கன்னியாகுமரி தொகுதி ஆரோக்கியபுரத்துல இருந்து வந்திருக்கோம். நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா முள்ளிவாய்க்கால்ல நடந்த வீடியோ, அந்த காணொளிகளை நாங்க பரப்பி இருக்கோம். மக்கள்கிட்ட நிறைய வீடியோக்களை கடத்தி இருக்கோம். இன்னொன்னு, அந்த ஒவ்வொரு முள்ளிவாய்க்கால்ல நடந்த ஒவ்வொரு வீடியோவை பார்க்கும்போது எங்க நெஞ்சு பதறுது. அப்படி எவ்வளவு கஷ்டம். எங்க காலம் இப்படி இருக்கு. 2009, 2026, 2009 எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க சின்ன பிள்ளையா இருந்திருப்போம். இப்ப 2026, இப்ப எங்களுக்கு இன்னும் பிள்ளை இருக்காங்க. இன்னும் இதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம ஒரு தாயா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்குங்கிற ஒரு பயம் எங்களுக்குள்ள இப்ப நல்லாவே இருக்கு. அந்த பயத்துக்காண்டிதான் இப்ப அந்த பயத்தை மக்கள் மனசுலயும் போக்கணும், எங்க மனசுலயும் போக்கணும்னா கண்டிப்பா சீமானன் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா காங்கிரஸ் தான் அந்த முதுகுல குத்துன மாதிரி கொன்னது காங்கிரஸ் தான். அதே மாதிரி இப்பவும் காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டுல கூட்டணி போட்டிருக்காங்க. இப்பதான் எங்க மனசுக்குள்ள இன்னும் பயம் இருக்கும். ஐயோ, அண்ணன் ஜெயிக்காம போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இப்பதான் எங்களுக்குள்ள எழுந்திருக்கு. அண்ணன் ஜெயிக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்ததா, இல்ல ஒரு கவலை இருந்ததா? ஆமா, கண்டிப்பா சொல்லணும். ஒரு கவலை இருந்துச்சு, ஒரு பாரம் இருந்துச்சு. ஏன்னா வேட்பாளர் அண்ணனை விடுங்க, வேட்பாளர்களை பார்த்து ஓட்டு போட வேண்டிய காலத்துல ஒரு தலைவரை பார்த்து ஓட்டு போட்டாங்க இந்த இளைஞர்கள். அது ரொம்ப மன வருத்தம் தான் எங்களுக்கு. ஏன்னா அண்ணன் நிறுத்தின ஒவ்வொரு வேட்பாளர்களுமே தகுதியான வேட்பாளர்கள். வேட்பாளர்களை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அண்ணன் தான் ஜெயிச்சிருப்பாங்க. கூட்டு வந்திருக்கீங்க, அந்த இனப்பட்டு ஆமா, கூட்டு வந்திருக்கீங்க. இனப்பட்டு வளர்ந்துடும் உங்களை வச்சு. உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இதே மாதிரி சூழல்ல இருப்பாங்களா? ஆமா, கண்டிப்பா இருப்பாங்க. என்ன சுத்தி இருக்கவங்களை நான் கண்டிப்பா இனப்பற்றோட தான் நான் கொண்டு வளர்த்துட்டு இருக்கேன். மக்கள் இப்போ பெருசா சினிமா மோகத்துல இருக்கிறதுனால வெளியே முன்வர பயப்படுறாங்களே தவிர, அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலதான் வெளியே வராம இருக்காங்களே தவிர, மக்கள் எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மக்கள் மனசுல கொஞ்சம் தமிழ் ஈழத்தோட இது இருக்கதான் செய்யுது. நீங்க சொன்னீங்க வாட்ஸ்அப்ல ஆமா, இது வைக்கிறப்ப உங்கள்கிட்ட உங்க நம்பருக்கு யாராவது கேட்டுருக்காங்களா, என்ன இது வச்சிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி தெரியாதவங்க கேட்டு? ஆமா, கண்டிப்பா கேட்டிருக்காங்க. தேர்தல் வரைக்கும் நாங்க எங்க வேட்பாளர் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண போறாங்க, கனவு கன்னியாகுமரியா எப்படி மாத்த போறாங்க அப்படிங்கிற வீடியோ தான் நாங்க போஸ்ட் பண்ணிருந்தோம். இப்ப மே 18 அந்த ஈழத்தமிழர்களோட முள்ளிவாய்க்கால்ல நடந்த நிகழ்ச்சிகளை நாங்க போஸ்ட் போடும்போது என்கிட்ட விஜய்க்கு நாங்க ஓட்டு போடுவோம்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ இவ்வளவு நடந்திருக்கா இவ்வளவு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்கிற அளவுக்கு அது இருக்குது. இன்னும் மக்கள் மனசுல அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்ச்சிய திணிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒவ்வொரு வருஷமும் மே 18 அன்னைக்கு முள்ளிவாய்க்கால் நிகழ்ச்சி நடத்தும் போது நம்ம கார்பரேட் கம்பெனி நடத்துற ஒரே இது கிரிக்கெட் மேட்ச். அந்த கிரிக்கெட் மேட்சை கொண்டு நம்ம மக்களோட மனசுல அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்ச்சிய மலங்கடிக்க பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியல. ஆமா, தெரியலையா, தெரியாம ஆக்கப்பட்டதா? தெரியாம ஆக்கப்படுகிறது. கார்பரேட் கம்பெனி நடத்துற அந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாட்டு கொண்டு வராங்க. கரெக்டா மே 18 தான் அதை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன் இத கொஞ்சம் ஊடகங்கள் வெளிப்படுத்தலாமே? இந்த படுகொலை நிகழ்ச்சி வீடியோகள் எவ்வளவோ இருக்கு, இத ஊடகங்கள் வெளியே சொல்லலாமே? ஏன் அந்த அன்னைக்கு மட்டும் அந்த கிரிக்கெட்டை முன்ன வைக்கிறாங்க ஊடகங்கள்? அது வெளியே ஊடகங்கள் மூலமா தான் எல்லா மக்கள் கிட்ட கடத்துறாங்க. அந்த ஊடகங்கள் ஒழுங்கா இருந்தா மக்கள் கிட்ட தமிழ் தேசியங்கிறது கண்டிப்பா போய் சேருங்கிறது என்னோட கருத்து. பாத்தீங்கன்னா நாமக்கல் கட்சி களத்துல எவ்வளவோ களப்பணி செஞ்சிருப்பாங்க, மக்களுக்கு நிறைய போராட்டங்கள் எடுத்துப்பாங்க. இப்ப நீங்க களத்துல போய் வாக்கு சேகரிக்க வெயிலும் பார்க்காம மழையும் பார்க்காம போய் வாக்கு சேகரிக்க, அப்படி இருந்தும் உங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் பண்றாங்க, உங்களுக்கு வாக்கு செஞ்சு என்ன காரணம் நினைக்கிறீங்க? மக்கள் தமிழ் தேசியத்தை மறந்து தமிழ் சினிமாவுக்கு பின்னாடி போயிட்டாங்க. அதான் இப்போதைக்கு ஒரு பிரச்சனை. தமிழ் தேசியம் வளர்த்த தமிழ் தேசிய ஊர்ன இந்த மக்கள் தமிழ் சினிமா பக்கத்துல மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரெண்டுமே ஒண்ணுன்னு நினைச்சிட்டாங்க. தமிழ் தேசியமும் தமிழ் சினிமாவும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டாங்க. அதனாலதான் இப்ப இந்த ஓட்டுகள் சிதறடிக்கப்பட்ட காரணமே தமிழ் சினிமா வந்ததுனாலதான். மத்தபடி தமிழ் தேசியம் நின்ன மக்கள் எல்லாமே தமிழ் சினிமா பின்னாடி போனதுனாலதான் இந்த ஓட்டு சிதற. ஏன்னா வேட்பாளர்கள் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். வந்த ஒரு வாரத்திலேயே அவ்வளவு ஃப்ராடு தானே வேட்பாளர்கள் கிட்ட. எந்த வேட்பு மனுவுல கொடுத்த வாக்குறுதிகள் கூட நேர்ல இல்ல. அதனால கண்டிப்பா மனம் மாறுவாங்க. எல்லாருக்குமே ஒரு புரிதல் வரும்ல. எப்படி முள்ளிவாய்க்கால் மக்கள் இலங்கை மக்கள் முள்ளிவாய்க்காலை நம்பி தோத்து போனாங்களோ அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு மக்கள் இப்ப சினிமா பக்கத்துல நம்பி போயிருக்காங்க. கண்டிப்பா அங்க அடிபட்டு திரும்ப வந்துதான் ஆகணும். தமிழ்நாட நல்ல வழியா மாத்ததான் போறாங்க. சினிமா முகத்துல போய் போட்டு ஆமா, சில பேர் இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு
இலவசங்கள் வந்து இவரோட இவர் கூடுதல் தர்றாரு அப்படின்னு கூட ஓட்டு போட்டு ஆமா, அது கண்டிப்பா அவங்களோட மனநிலைனா அவங்களுடைய நிலையில என்ன? அவங்க கண்டிப்பா இலவசங்கள் பக்கத்துலயும் கொஞ்சம் ஒரு பாதி சினிமா முகம்னு சொன்னாலும் பாதி இலவசங்கள் பக்கமும் போயிருக்கு. அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. எளிய பிள்ளைகள் ஆமா, ஏன்னா இன்னொன்னு வயசானவங்க நினைப்பாங்க மாசம் 2500 ரூபாய் இருந்துச்சுன்னா நமக்கு மருத்துவ செலவுக்கு இலவசமா இருக்கும் அப்படின்னு. ஆனா இன்னொன்னு யோசிப்பாங்க, இவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல சீமான் வந்து மொத்தத்துல இலவசத்தை தருவ சொல்றாரு, அப்ப நம்ம மொத்தமா இலவசமா கிடைச்சா அது தகுந்ததா இருக்குமா, தரமானதா இருக்குமான்னு யோசிக்கிறத விட இந்த 2500 ரூபாயை வாங்கிட்டு நம்ம அமைதியா இருந்துடலாமே. இந்த 6 சிலிண்டரை வாங்கினோம்னா ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு மேக்சிமம் ஒரு வருஷத்துக்கு 4 சிலிண்டர் தான் யூஸ் ஆகும். அப்ப 2 சிலிண்டர் நமக்கு இலவசமா தானே போகுது, ஃப்ரீயா தானே இருக்கு, அதை நம்ம வித்துடலாமே அப்படின்னு கூட மக்கள் யோசிக்கலாம். நடுத்தர மக்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 4 சிலிண்டர் தான் தேவைப்படுது. ஆனா அவர் 6 சிலிண்டர்ன்னு சொல்லும் போது அந்த கவர்ச்சியினால ஈர்க்கப்படுதானே சொல்ல முடியும் அண்ணே. இந்த இலவசோட கவர்ச்சி நண்பர்கள் மத்தியில ஏதாவது பேசப்பட்டிருக்கா? வாக்கு செலுத்துறதுக்கு இல்ல உங்களை கிண்டல் கேலி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நிறைய இந்த தேர்தல் நான் நிறைய கிண்டல் கேள்விகளுக்கு உள்ளா இருக்கேன் அண்ணே. எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி, எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி. ஏன் இந்த கட்சியில போய் இருக்க, எதுக்காக இருக்க அப்படி சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான். அவங்க சொல்லுவாங்க, சீமான் அண்ணே ஜெயிப்பான்னு தான் நிக்கிறியா, அவர் 15 வருஷமா நிக்கிறாரு ஜெயிக்கல. அப்ப அவங்ககிட்ட சொல்ற ஒரே ஒரு வார்த்தை இதுதான், நான் சீமான் அண்ணன் பின்னாடி இல்ல, தமிழ் தேசியத்துக்கு பின்னாடி நிக்கேன், தமிழ் இன மக்களுக்கு பின்னாடி நான் நிக்கேன். அந்த ஒரே ஒரு இதுதான், தமிழ் இனம், அதுதான் எங்க கொள்கையே. தமிழ் தேசியம் தான் எங்க லட்சியமே. அதுக்காக தான் நாங்க சீமான் அண்ணன் பின்னாடி நிக்கிறோம். அதை கொண்டு வர்றது சீமான் அண்ணன் மட்டும்தான். அதனால நாங்க சீமான் அண்ணன் பின்னாடி உறுதியோட, அண்ணன் சொன்ன மாதிரி சிறடிக்கப்பட்ட மரங்களை விட ஆலமரமா நாங்க அண்ணன் கூட கடைசி வரைக்கும் நாங்க நிப்போம். எலெக்ஷனுக்கு அப்புறமா எல்லாரும் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, சீமான் அண்ணனுக்கு என்ன ஓட்டு எண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அண்ணன் சொல்லியிருந்தாரு 2026க்கு அப்புறம், எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்மளோட தமிழ் தேசியத்தை பத்தி, நம்ம தலைவரை பத்தியும் அனைத்து மக்களும் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 0 வாக்கா இருந்தாலும் அனைத்து மக்களால பேசப்பட்டார் அவர். நாங்க எங்களோட கொடியை பத்தி ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஆன்லைன்ல பாக்கும்போது சீமானை பத்தி தான் நிறைய பேர் தேடி இருக்காங்க, ரிசர்ச் பண்ணி பாத்துருக்காங்க. அதனால நாங்க கண்டிப்பா வெல்வோம், உறுதியா இருக்கோம். இன்னொரு நாள் நாங்க தமிழ்நாட்டை தமிழர்கள் நாங்க ஆளுவோம், அதுல நாங்க உறுதியா இருக்கோம். நன்றி.